இப்போ குணசேகரன், கதிரு, ஞானம் 3 பேருமே ராணா கடத்தி வச்சுட்டு மிகப்பெரிய கேம் ஆடிட்டு இருக்காங்க. இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போறோம். உண்மையிலுமே இந்த மாரி குணசேகரன் மாரியான ஆளுங்களுக்கெல்லாம் ராணா கரெக்ட்ன்னு தாங்க சொல்லி ஆகணும். ஆனா வந்து ராணா குணசேகரன அழிக்கிறதோட நிறுத்தியிருக்கணும். ஆனா அது விடாம குடும்பத்துல உள்ள எல்லாரையும் அழிக்கணும் அப்படின்னு எடுத்த முடிவு தப்பு. இப்ப வந்து ராணா என்ன பண்றான்னா, எப்படியாச்சும் வந்து இந்த குடும்பத்தை இதுக்கு மேல வந்து விட்டு வைக்கவே கூடாது அப்படின்றதுக்காக, அந்த குடும்பத்த அழிக்கிறதுக்காக, இப்ப ஆளுங்கள வச்சு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாரி, உன்னோட வீடியோ என்கிட்ட தான் இருக்கு. வந்து வாங்கிட்டு போ" அப்படின்ற மாரி வரவுமே குணசேகரனுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. என்னடா இது இவன் புதுசா இருக்கான். இவன் எங்கேருந்துடா வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமா இருக்கு. அப்பதான் வந்துட்டு, "இந்த இடத்துக்கு நீங்க 3 பேருமே வரணும்" அப்படின்ற மாரி சொல்லவுமே, உடனே அவங்க எல்லாருக்குமே ஒண்ணுமே புரியல. "யார் நீ? எதுக்காக எங்க வீடியோ வச்சு மிரட்டிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி கேட்க, "வந்தா உங்களுக்கு தருவேன். இல்லன்னா தரமாட்டேன். உங்களுக்கு தான் நஷ்டம்." அப்படின்ற மாரி சொல்லவுமே, உடனே வந்து சரி நாங்க வர்றோம் இந்த இடத்துக்கு அப்படின்ற மாரி இப்ப 3 பேருமே வர்றாங்க அந்த இடத்துக்கு. வந்ததுமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்துடுறாங்க. ராணா ஆனா இறங்கவே இல்ல. ஒரு கார் வருது. கார் வந்ததுமே அவங்கள 3 பேருமே வந்து கடத்திட்டாங்க. 3 பேருமே கடத்தி வண்டியில ஏத்திட்டு போய் ஒரு இடமா ஃபுல்லா மயக்கமாயிடுறாங்க. கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்பதான் வந்துட்டு ராணா வர்றாங்க. மூஞ்செல்லாம் காட்டவே இல்ல. "என்ன குணசேகரா நல்லா இருக்கியா?" அப்படின்ற மாரி கேட்க, "யார்றா நீ? என்ன கடத்தி வச்சிருக்க? உனக்கு அவ்ளோ தைரியமா?" அப்படின்ற மாரி கேட்க, "உன்னையெல்லாம் கடத்துறதுக்கு தைரியம்லாம் தேவையே கிடையாது. பழிவாங்குற எண்ணம் இருந்தா போதும்" அப்படின்னு சொல்லவுமே, குணசேகரனுக்கு லைட்டா டவுட் வருது. "நீ யாருன்னு சொல்லு. எதுக்காக இப்ப என்ன கடத்தியிருக்க? உனக்கு என்ன வேணும்?" அப்படின்ற மாரி கேட்க, "உன்னோட உயிர் தான் எனக்கு வேணும்" அப்படின்ற மாரி சொல்ல, "என்னோட உயிரா? உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு?" அப்படின்ற மாரி கேட்க, "ஆமா பைத்தியம் தான் புடிச்சிருக்கு. உன் உயிர் மேல எனக்கு பைத்தியம் புடிச்சிருக்கு. உன் உயிர என்கிட்ட குடுத்தனா, நான் உன்ன சும்மா உட்டுர்றேன். இல்லன்னா வந்து நான் உன்ன சும்மாவே விடமாட்டேன்" அப்படின்ற மாரி சொல்லவுமே, "யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சு தான் பேசிட்டு இருக்கியா?" அப்படின்ற மாரி கேட்க, "தெரிஞ்சு தான் பேசுறேன். நீ என்ன பெரிய ஆளா? நீ யாருன்னு எனக்கு தெரியும். நான் யாருன்னு உனக்கு தெரியாது. ஆனா போக போக தெரிஞ்சுப்ப" அப்படின்ற மாரி சொல்லவுமே, ரொம்பவே வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க நம்ப குணசேகரன், கதிர்லாம். "ஆனா யாருண்ணா இவன்? எதுக்காகண்ணா இப்படி பண்ணிட்டு இருக்கான்?" அப்படின்ற மாரி, "தெரிலடா, எனக்கும் தெரிலடா. எதுக்காக இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கானே தெரிலையே" அப்படின்ற மாரி சொல்லவுமே, உடனே ரொம்ப வந்து குழப்பமாயிடுறாங்க. "அண்ணா இத இப்படியே விட்டு வச்சா கண்டிப்பா வந்து பெரிய பிரச்சனை ஆயிடும். இதுலருந்து ஒரு முடிவுக்கு வரணுண்ணே" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு புடிச்சவங்கள எல்லாரையும் அழிச்சிட்டு வர்றேன். உங்க குடும்பத்துல உள்ள எல்லாரையும் அழிச்சிட்டு வந்து, அப்புறம் உன்ன அழிக்கிறேன்டா அப்படின்ற மாரி சொல்லவுமே, "ஏய் என் குடும்பத்துல உள்ளவங்க யார் மேலாச்சும் கை வச்சா, உனக்கு நடக்கிறதே வேறையா இருக்கும்" அப்படின்ற மாரி சொல்ல, எப்படி நீ வந்து எல்லாரையும் கொலை பண்ண வந்து நல்லா இருக்கு. நான் பண்ணா உனக்கு கஷ்டமா இருக்கா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. உடனே வந்து, "நீ யாரு? எதுக்காக எங்கள கடத்தியிருக்க?" அப்படின்ற மாரி சொல்லு அப்படின்ற மாரி குணசேகரன் எவ்வளோ தான் கேட்டாலும் வாயே தொறக்கிற மாரி இல்ல. "நீ கேட்டா நான் வாய தொறக்கிற ஆளுன்னு நீ நெனச்சுக்கிட்டியா?" அப்படின்ற மாரி கேட்கவுமே, உடனே சொல்றாங்க, "இதுக்கு மேலயும் தப்பு பண்ணாம ஒழுங்கா என்ன விட்டா உன்னோட உயிர் தப்பிக்கும். இல்லன்னா வந்துட்டு அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லவும், "உன் உயிர் வந்து என் கையில தான் போக போகுதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னன்னா பைத்தியமாட்டம் இப்படி சொல்லிட்டு இருக்க" அப்படின்ற மாரி சொல்ல, உடனே இவங்க எல்லாரையுமே கடத்தி வீட்டுக்கு வந்து அனுப்பிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு அனுப்பி இந்த மாரி எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லாருக்குமே பயம் தாங்க முடியல. "என்னடா இது? என்ன கடத்தி வச்சிருக்காங்க? குணசேகரனே கடத்தி வச்சிருக்கா? அப்ப இது யாரா இருக்கும்?" அப்படின்ற மாரி அவங்களுக்குள்ளே வந்து குழப்பம் தாங்க முடியல. அப்பதான் வந்துட்டு ஈஸ்வரிக்கு ஒண்ணுமே புரியல. "எதுக்காக இவங்கள கடத்தி வச்சிருக்காங்க ஜனனி? இவங்களுக்கு என்ன பிரச்சனையா?" அப்படின்ற மாரி கேட்க, "அக்கா நீங்க பொறுமையா இருங்கக்கா. நீங்க வந்து எதுக்காகவும் தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் ஆயிக்காதீங்கக்கா" அப்படின்ற மாரி சொல்லவுமே, "எப்படி ஜனனி ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்க சொல்ற? எப்படி அது முடியும்?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "இல்லக்கா உங்க உடம்பு கண்டிஷனர் சுத்தமா வந்து சரியில்ல. அதனால நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க" அப்படின்ற மாரி சொல்ல, "இல்ல ஜனனி, நீ சொல்றத என்னால ஏத்துக்க முடியாது ஜனனி" அப்படின்ற மாரி ஈஸ்வரி வந்து சொல்றாங்க. அவங்க சொல்றத செய்வோம் அப்படின்ற மாரி சொல்ல, ஆனா அவங்க அததான்க்கா பார்க்குறாங்க. அவங்க சொல்றத செய்வோம் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. அத நம்ம என்னைக்குமே வந்து செய்யவே கூடாது அப்படின்ற மாரி சொல்லவுமே, ஒண்ணுமே புரியாம தவிச்சு போய் நின்னுட்டு இருக்காங்க.
அப்போ தான் ஜனனி சொல்கிறாங்க, இவனுங்களுக்கு தேவை தான், பரவாயில்ல கொஞ்ச நாள் அனுபவிக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன ஜனனி பேசிகிட்டு இருக்க, என்ன தான் கோவம் இருந்தாலும் அவங்க நம்ம வீட்டில் உள்ளவங்கன்னு சொல்லவுமே ஜனனிக்கு கோவம் வந்துடுது. அக்கா உங்களுக்கு என்ன நடந்துச்சு போச்சுன்னு எதுவுமே தெரியாது, நீங்கள் அமைதியாக தயவு செஞ்சு இருங்க, வாழ்க்கையில் என்னென்னவோ நடந்துடுச்சு, இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்துட்டு இது எதையுமே கேட்காதீங்க, உங்களுக்கு எதுவும் தெரியக்கூடாத விஷயம் நிறையா இருக்குது, அதனால் அமைதியாக இருங்கக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ரொம்ப ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஜனனி நீ என்னென்னமோ சொல்கிறியே, நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, எதுக்குக்கா பயப்படுறீங்க, நீங்கள் எதுக்காகவும் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து நான் எதுக்காகவும் பயப்படல, நான் உனக்காக தான் பேசிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் ஏதோ வந்து சொல்ல வர்றீங்க, ஆனால் என்ன சொல்ல வர்றீங்கன்னா எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கவுமே நான் ஓப்பனாக சொல்லிடுற மாதிரி, குல்ஃபி இருக்குது, குல்ஃபி எங்கே எவ்வளோமா அதான் இருக்கேன் ஜிபேல, உனக்கு வேணாமா? என்ன இப்போ தான் அதை திங்கன்னு இதை திங்க அலைஞ்சிட்டு இருந்தேன். அப்போ கூட திங்க தான் வந்தியா? நீ தூங்குற மாதிரி தெரியல, விடிய விடிய நறுக்கு புருக்கு சத்தம் கேட்க போகுது. ஸ்டாப் பண்ற, இன்னும் 1.5 நிமிஷம் இருக்கு. குல்ஃபின் கத்துறியா? அப்ப கூட டீசெண்டா தான் கத்தியாமலே நின்னுட்டாரா? டே போவாசரான்னு சொல்லு. ஐயோ இன்னும் 1.5 நிமிஷம் இருக்கு. போயிட்டாரா?